புலம்பெயர் தொழிலாளர்கள் பாவம் இந்த வட இந்திய வாலிபரை அடித்தாங்கல்ல, வெட்டினாங்கல்ல, அவர் 70 இடத்துல வெட்டு விழுந்திருக்கு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு ஆஸ்பத்திரியில் செத்து இருக்கிறதா செய்தி வந்திருக்கு. எது உண்மைன்னு தெரியல. அரசாங்க ஆஸ்பத்திரியில் அந்த வெட்டியிருக்காங்க. அப்போவே நான் சொன்னேன், இதெல்லாம் இந்த அரசியல்வாதி தான் காரணம். வடக்கேன்னு இங்கே வேலைக்கு வந்தவன்ட்டெல்லாம் பேசி மக்கள் மனசில் விஷ விதையை தூவுனீங்க. இளைஞர்கள் மனதிலையும் அது பாதிப்பு அடைஞ்சிருச்சு. அதனால் அவன் வந்துக்கிட்டு வெட்டுறான். ஏன்னா அவன் மேலே அவனுக்கு வெளியே இருக்குது. இவன் நம்ம வேலையை படிக்கிறான், நீங்கள் தானேப்பா சொல்கிறீங்க எல்லாருமே எதிர்க்கட்சி. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் கோபத்தில் வெட்டுறான். அங்கே வெட்டிக்கிட்டு இருந்தால் போதையாசாமிகள் இன்றைக்கி திருப்பவனத்தில் அங்கே ஒரு வட இந்திய வாலிபரை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. அது என்னன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். மேலோட்டமாக இன்றைக்கி ட்விட்டரில் அந்த செய்தி வந்திருக்கு. அதே திருத்தணியில் ஒரு சேலை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தமிழ், அவனையும் போதாசாமி போய் வெட்டிவிட்டான். திருத்தணி ரயில் நிலையத்தில் நேற்றிரவு நின்று கொண்டிருந்த புடவை வியாபாரியை இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று அவரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். அதுவும் வந்துச்சு. போதாசாமி அதோடு நிறுத்தினானா? போதாசாமி என்ன பண்ணிட்டான்? போலீஸ்காரன் அடிக்க போகிறான். இந்த ஆட்சியில் பாருங்கள், போலீஸ்காரன் அடிக்க போகிறான். அந்த வீடியோ பாருங்க, எப்படி அடிக்க போகிறான். ஆக போதை போல வேலை செய்யுது. கேட்டால் மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாரு? அது இல்லை பத்து கஞ்சாவே தமிழ்நாட்டில் இல்லை, ஜீரோன்ட்டார். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அதை போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமா ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் மருத்துவத்துறைக்கு அவர் தான் மந்திரி. அவர் கண்ட்ரோலில் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய சென்னை ஸ்டாண்டி ஆஸ்பத்திரியில் கஞ்சா செடியே வளர்ந்துருக்கு அடிக்கணக்கில். அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்டாங்க. அப்போ உங்களுடைய ஆஸ்பத்திரி பக்கத்திலே கஞ்சா செடி வளர்ந்துருக்குன்னு ட்விட்டரில் வருது. அப்புறம் ஜீரோங்கிறீங்க. அதோட அந்த ஐஜி என்ன சொல்லிட்டாரு? இவர் போன வருஷத்தில் அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 102 கிலோ கஞ்சா பிடிபட்டுருக்குங்கிறார் ஐஜி. அப்போது ஒரு மாவட்டத்திலே 102 கிலோன்னா அப்போ மற்ற மாவட்டங்கள்லாம் சேர்த்தா எத்தனை 1000 கிலோ வரும்? ஆக கஞ்சா ஜீரோங்கிறீங்களே, எப்படி சொன்னீங்க மா சுப்பிரமணியம் அவர்களே?